ஹலோ கைஸ். ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கான 15 men ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெருசாக எந்த நியூஸுமே இதை பற்றி வைரல் ஆகாததுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய சர்ப்ரைசஸோ ஷாக்கிங்கோ அந்த ஸ்குவாடில் இல்லை அப்படின்னு. ஏன்னா எப்பயும் இருக்க ரெகுலர் பிளேயர்ஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. எப்பயும் மீன்ஸ் இந்த சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் உருவாயிருக்க புது டீமில் உள்ள ஜென்ரலாக எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் விளையாடல, அவருக்கு பதிலாக மனோஜ் சுத்தார் விளையாடுறாரு. மனோஜ் சுத்தார் வந்து ஐபிஎல்லே 5 கேம் தான் விளாண்டுருக்காரு, ஒரு டெஸ்ட் விளாண்டுருக்காரு. அந்த டெஸ்ட்டில் ரொம்ப நல்ல டெபியூ பண்ணியிருந்தாரு. ஸோ சுந்தர் இன்ஜூராக இருக்க பட்சத்தில் அவரை பேக்கப் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் ஆல்ரெடி ஸ்குவாடில் இருக்கிறனால மனோஜ் சுத்தாருக்கு விளாட்றதுக்கான சான்சஸ் எந்த தூரம் கிடைக்கும் அப்படிங்கிறது மேட்ச் 11 அன்னைக்கு தான் தெரியும். ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது, அதனால மொத்தம் 5 ஸ்பின் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். 3 பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அண்ட் மனோஜ் சுத்தார் 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ். அது போக 2 ஸ்பெஷல் ஸ்பின்னர்ஸ் எடுத்து போகிறாங்க. அந்த 2 பேரில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலான லெக் ஸ்பின்னர் நம்மளோட குல்தீப் யாதவ். 2வது ஆள் தான் ஒரு ரொம்ப நல்ல நியூஸ். அவர் வந்து ஒரு 33 வயசான மத்திய பிரதேஷோட ஆஃப் ஸ்பின்னர் சரன்ஸ் ஜெயின் அவர் பேர். மத்திய பிரதேஷ்காக 54 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் விளாண்டு 188 விக்கெட் எடுத்திருக்காரு, 27 ரன் ஆவரேஜில். ஸோ டீசன்ட் ரெக்கார்டு தான். ஒரு 33 வயசு பிளேயர் வந்து வெறும் 54 கேம்ஸாக விளாண்டுருக்காரு. அவரை பற்றி இருக்க கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அதாவது 2021 வரைக்குமே அவர் வந்து மத்திய பிரதேஷ் டீமில் வந்து ரெகுலராக இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 21க்கு அப்புறம் புது கோச் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து ரெகுலராக கேம்ஸ் விளாட விட்டுருக்காங்க. அதனால தான் அவர் வந்து வெறும் 54 கேம்ஸ் மட்டும்தான் விளாண்டுருக்காரு அப்படின்னு நியூஸ் இருக்குது. அதுக்கு மேலே அதில் பெருசாக நம்ம கவனிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி டையிங் பீரியட் தான், ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து கேம் டைம் நிறைய கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. நமக்கு இந்த சீரீஸுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரொம்ப தேவைப்படுவார்னு தான் எனக்கு தோணுது. பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்க போகிறாங்க. பெரும்பகுதி ஜடேஜாவும் அக்ஷரும் இருக்கக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சப்போஸ் 2 பேரில் ஒரு ஆளாக ட்ராப் பண்ணிவிட்டு மனோஜ் சுத்தாரை விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 3 பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறனால அந்த வெரைட்டி இருக்காது. ஸோ நம்ம குல்தீப் அண்ட் ஜெயின் 2 பேரையும் சேர்த்து விளையாட வைக்கிறப்போ அந்த வெரைட்டியும் கிடைக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷனும் இருக்கும். 2 பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் குல்தீப் அண்ட் ஜெயின். ஸோ அது வந்து 4 ஸ்பின் ஆப்ஷன் ப்ளஸ் 4 வெரைட்டி அப்படின்னு கணக்கு எடுத்துக்க முடியும். ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் வந்து ஆப்வியஸாக ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் 2 பேஸ் ஆப்ஷன்ஸே போதும் தான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி பும்ராவும் சிராஜும் விளாடுவாங்க. பும்ரா வந்து மேட்ச் ஃபிட் இல்லை, அவர் பிளேயிங் லெவலில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சாய் சுதர்ஷனும் அதே மாதிரி தான் மேட்ச் ஃபிட் இல்லை. பட் 2 பேருமே ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் மேட்ச் விளாடுவாங்களா இல்லையாங்கிறது மேட்ச் டே அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ பும்ரா விளாட்லைன்னா பிரசித் கிருஷ்ணா அவரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்க்கு வந்து அந்த 2 பேஸ் ஆப்ஷன்ஸே போதும் தான் நினைக்கிறேன். சிராஜ் கூட யாராவது ஒரு ஆள், சிராஜ் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா பும்ராவோட கன்சிஸ்டன்சி வந்து பிரச்சனையாக இருக்கனால சிராஜ் தான் நம்மளோட லீடிங் பேஸ் பவுலர். ஸோ அவர் தான் பேஸ் அட்டாக்கோட லீடர். ஸோ அவரை ட்ராப் பண்ண முடியாது. சிராஜுக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் ஒரு பேஸ் பவுலர் இருந்தால் போதும். ஸோ நமக்கு மொத்தம் டோட்டலாக ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேட்டிங் பார்த்தீங்கனாலுமே அக்ஷரும் ஜடேஜாவும் இருக்கனால நம்பர் 7 வரைக்கும் நமக்கு பேட்டிங் இருக்கும். ஸ்ரீலங்காவில் விளாட்றதுக்கு இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டீம் என்ன டிசைட் பண்ணுறாங்கிறது நமக்கு மேட்ச் டே அன்னைக்கு தான் தெரியும். ப்ராபப்ளி ஒரு 10 பிளேயர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் இருப்பாங்க. அந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் மாறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயின் விளாடுவாரா இல்லை மனோஜ் சுத்தார் விளாடுவாரா அப்படிங்கிறது தான் மேட்ச் டேயில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயின் விளாட்றது டீமுக்கும் நல்லது,
அவருக்கும் நல்லது. ஏன்னா அவர் ஒரு 33 வயசு வெட்டரன். அவருக்கு ஒரு டெபியூ கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அவருக்கும் ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி விளையாடுற நிறைய ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸுக்கும் இது ஒரு ஒரு உந்துதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவருக்கு அந்த டெபியூ கொடுத்து அவர் எப்படி விளாட்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் டீமில் இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் டீமில், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் விளாண்டவங்க வந்து பெருசாக சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அவங்க அதை எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல பெரிய இஷ்யூஸ் போயிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் ஜெயினுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு வந்து எப்படி எடுத்துக்குவார் அவர் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்கமிங் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அதாவது இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நியூசிலாந்து போகிறோம் டெஸ்ட் சீரீஸ்க்கு. அதாவது டெஸ்ட்டில் மட்டும் சொல்கிறேன், நடுவில் வேறு சீரீஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வராங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி விளாட்றதுக்கு. அப்போது நமக்கு இப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கிறது நம்மளோட மேட்ச் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியாவில் விளையாட போது ஆப்வியஸ்லி இந்தியன் பிச்சர்ஸும் மோஸ்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் தான், ஸ்லோ பிச்சர்ஸ் தான். அதில் வந்து இப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ அவரை இந்த சீரீஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்தியாவில் விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ டீம் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.